சோதனை, டெம்டேஷன் வரும்போது நமக்காக பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறாருன்னு எபிரேயர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் நம்ம போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாமல் இருக்கிறார். அப்போ அவர் நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாரு. நமக்கு என்னெல்லாம் சோதனை வருங்கிறத அவர் புரிஞ்சவராக இருக்கிறதுனால பரிதாபப்படுறார். ஐயோ பாவம், என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்ட்டு. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பாவ சோதனைகள் நிறைய இருக்குது. மீடியாவாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சுற்றி இருக்கிற மற்ற எந்த இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம பாவம் செய்ய தூண்டுது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவர் பாவம் செய்யாமல் இருந்தார் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுதான் எபிரேயர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் பிரதான ஆசாரியன். அவர் மனுஷனாகவும் இருந்தார், கடவுளாகவும் இருந்தார். மனுஷனுக்கும் கடவுளுக்கும் நடுவில் மக்களுக்காக பரிந்து பேசுகிறவங்க தான் பிரதான ஆசாரியர்கள். இயேசு கிறிஸ்து நமக்குடைய பிரதான ஆசாரியாக இருக்கிறாரு. அவர் சோதனைகளை அறிஞ்சதுனால சோதனையிலிருந்து நம்ம கஷ்டப்படும் போது நமக்காக பரிதபிக்கிறார். பரிதபிக்கக்கூடியவர் மட்டுமல்ல, அதிலிருந்து வெளியே போகக்கூடிய வழியையும் நமக்கு கொடுக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார். அவர் உதவி செய்ய நம்ம அனுமதிக்கணும். அவர் எந்த அளவுக்கு நமக்கு சோதனையை அனுமதிக்கிறாரோ அந்த அளவுக்கு உதவியும் வச்சுட்டு இருக்கிறாரு. நாம் அவரை அனுமதிக்கணும். ஏன்னா நம்முடைய சுதந்திரத்தை மீறி அவர் எதையும் செய்கிறதில்லை. வாழ்த்துக்கள்.